என்னடா? இல்லம்மா, நாங்க வந்துட்டோம்னு சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். வந்துட்டீங்கன்னா உள்ளார வர வேண்டியதானே, அது எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க பாட்டுக்கு உள்ளார வந்துருவோம், அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டு திரும்பி எனக்கு ஃபோன் அடிப்பில்ல, அதனாலதான் நாங்க வந்துட்டோம்னு சொல்ல வந்தேன். அப்படியா? சரி, கல்யாணம்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு அத்தை. அப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போனியா? போனேன் அத்தை. போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தானே கல்யாணத்துக்கு போனேன். ஓ அப்படியா? ஏமா என்னாச்சு? இல்ல, கல்யாணத்துக்கு போகும்போது அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலே, அதனால போனியான்னு கேட்டேன். போனம்மா, நான் தானே கொண்டு போய் விட்டேன். யார் யார் இருந்தாங்க வீட்டுல? என்னம்மா இது கேள்வி? கையலு, அப்புறம் மச்சான், அப்புறம் அத்தை மாமா, அப்புறம் செம்பா ஆண்டி எல்லாருமே தான் இருந்தாங்க. ஓ, செம்பாலாம் இருந்தாங்களா? என்னமாச்சு உனக்கு? இல்லடா, மைனி மதியானமா வீட்டுக்கு வந்தாங்க. அச்சோ, இதுக்காக தான் அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்க போல. இங்க வந்து அம்மா என்ன சொன்னுச்சுன்னு தெரியலையே. சரி, என்ன சொன்னாங்க? இல்லடா, அவங்க இருக்கிற வரைக்கும் நீ போகலையா? அதுக்கப்புறம் நீ எப்ப போன? ஆமா, நாங்க டைரக்டா கல்யாணத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சுடிதாரோட போயிட்டோம். என்னது, சுடிதாரோட கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா? ஆமாம்மா, அதுக்கப்புறமா ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு தான் அத்தை வீட்டுக்கே போனோம். 4 மணிக்கு போனீங்களா? ஏமா என்னாச்சு? ஏண்டா, உங்க அத்தையே 3 மணிக்கு தான் இங்க இருந்து கிளம்புனாங்க. அப்புறம் எப்படி நீ 4 மணிக்கு போயிருக்க முடியும்? அவங்க வீடு போய் சேர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது என்னம்மா கேள்வி? அங்கதான் கையில் இருந்தால, அவளை பார்க்க போயிருந்தோம். கையில நீனு? ஏண்டா, ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்லுவ நீ? பொய்யா? நான் என்னம்மா பொய் சொன்னேன்? கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னது பொய். 2வது, தேன அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னது அடுத்த பொய். எங்கேயும் போகாம வேற எங்கேயும் ஊர் சுத்திட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து அங்க போன இங்க வந்தேன்னு சொல்லிட்டு எத்தனை பொய் சொல்ற நீ? அம்மா, அது உண்மையை சொல்லு. எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? நீங்க இருங்க மாமா, நானே சொல்லிடுறேன். இல்லத்தேன்னு நான் சொல்றேன். இல்ல மாமா, நானே சொல்லிடுறேன். அத்தைகிட்ட உண்மையை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்லத்தேன்னு பரவாயில்ல, நான் சொல்றேன். டேய், இப்ப யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அத்தை, நானே சொல்றேன். இல்லம்மா, நான் சொல்றேன். தேனு, நீயே சொல்லு. என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லிட்டீன்னா நான் விட்டுருவேன். அத்தை, அது வந்து நாங்க இங்க இருந்து கிளம்பி போனோமா, அது எதுக்குன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமா, எதுக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. எனக்கு அடிக்கடி வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு. அதான் என்ன பண்ணலான்ட்டு செக்அப் பண்றதுக்காக போனோம். என்ன, வயிறு வலியா? ஆமாம்மா, உண்மையை சொன்னா எங்க நீ பதட்டப்படுவியோன்னு தாம்மா சொல்லல. இதனால என்ன இருக்கு? பேசாம நானும் வந்துருப்பேல உன் கூட. இல்லம்மா, நீ என்னவோ ஏதோன்னு நினைச்சு ரொம்ப பயப்படுவியா, அதனாலதாம்மா சொல்லாமையே கிளம்பிட்டோம். சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? அது வேற ஒன்றும் இல்லத்த, நல்லா சத்தானது சாப்பிடணுமா, வெயிட் ரொம்ப தூக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. வெயிட் தூக்கக்கூடாதா? ஆமாத்த, எனக்கு கர்ப்பப்பை கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால வெயிட் அதிகமாக தூக்குனா அதில் தான் எஃபோர்ட் போடுமா. அதனால என்னை ரொம்ப வெயிட்லாம் தூக்க வேணாம், ரொம்ப வேலை அதிகமாக பார்க்க வேண்டாம், கம்மியாக பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்படியா? சரி விடு, இனிமேட்டு மாவு கல்லை தூக்கி நீ மாவெல்லாம் அரைக்க வேண்டாம். மாவர ஆனால் கல் தூக்கும் போது மட்டும் என்னை கூப்பிட்டுக்க என்ன? சரிங்க அத்தை. வேற எதுவும் மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க அத்தை. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கு தான் பிரச்சனையா இருக்கும். பாரு, நாங்களாம் எவ்வளோ கல் தூக்கி அது இதுன்னு பண்ணி தான் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டோம். எங்க கர்ப்பப்பையெல்லாம் நல்லா தானே இருக்கு. உன் கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னா அப்போ உன் உடம்பு தான் சத்து குறைபாடு. என் பையனுக்குலாம் எதுவுமே இருக்காது. நீ ஒழுங்கா மாத்திரை மருந்து சாப்பிடு, அப்பதான் குழந்தையெல்லாம் வரும். என்ன, சரியா? சரிங்க அத்தை. இப்போ எதுவும் வேலை இருக்கா மாத்த? அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, போய் ரெஸ்ட் எடு. துணியெல்லாம் கூட மிஷினில் போட்டுக்கலாம். சரிங்க அத்தை. வரட்டும் மைனி, இனிமேட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது குறைகிறேன்னு பேசட்டும். அதுக்கப்புறம் இருக்கு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவளுக்கு தான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். உடம்புல தெம்பு இருந்தா தானே ஏதாவது வரத்துக்கு. உடம்புல ஒண்ணுமே இல்லை, இதுல இருந்து எப்படி புள்ள பூச்சியெல்லாம் வரப்போகுது? இதை முதல்ல செம்பா கிட்ட சொல்லணும், அப்பதான் என் பிள்ளைய பத்தி எதுவும் பேசாம இருப்பாங்க.
ஏன் தானே இப்படி பண்ண? என்ன மாமா ஆச்சு? எதுக்கு உனக்கு வயிற்று வலி, கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னேன்? உனக்கு தான் டாக்டர் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு தான் இன்னும் ரிசல்ட்டே வரல. மாமா, நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் அத்தை விட்டுருக்கவே மாட்டாங்க. இதுவே எனக்கு குறைன்னு சொல்லுங்க, அதோட விட்டுருவாங்க. அதை நினைச்சுதான் நான் சொன்னேன். நாளை பின்ன அம்மா எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்கடி, உனக்கு தான் உடம்புல குறை இருக்குன்னு. இது நம்மளுக்கு தேவையா? ஐயோ மாமா, இது என்ன எனக்கு புதுசா என்ன? இதுக்கு முன்னாடி என்னை அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லுவாங்க. போறாங்க, விடுங்க. அவங்க என்ன பண்ணாலும் சொல்றதை நிறுத்தவே மாட்டாங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம பண்ணாத தப்புக்கெல்லாம் நீ பழி ஏத்துக்கிற? நான் தானே உன்னை போய் சொல்லி கூட்டிட்டு போனேன். நான் சொல்லி இருந்திருப்பேல எதையாவது ஒரு காரணத்தை. நீ எதுக்கு இந்த மாதிரி முந்திரி குட்டியாட்ட முந்திட்டு இந்த வேலையெல்லாம் சொல்ற? பரவாயில்ல மாமா. நாளைக்கே ரிசல்ட்ல எனக்கு பாசிட்டிவா வரலன்னா அப்ப என்ன பண்றது? அதனாலதான் மாமா நான் இப்படி சொன்னேன். நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது அது தெரிஞ்சு அதை ஊருக்குள்ள பரப்புறதுக்கு எனக்கு குறைன்னு சொன்னா பரவாயில்ல. உங்களை யாரும் என்னைக்கு குறை சொல்லிடக்கூடாது. நாங்க லேடிஸ் என்னன்னாலும் தாங்கிக்குவோம். தேனு, சொல்லுங்க மாமா. உன்னை மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. நானும் தான் அம்மா கிட்ட இந்த அளவுக்கு போய் சொல்லிட்டு எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி யார் இருப்பா சொல்லு பாப்போம். ஐ லவ் யூ டி தேனு. ஐ லவ் யூ மாமா. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன, தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன், நான் வெண்ணிலா, உன்னொளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன், நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். போய் எம்புட்டு நேரம் ஆச்சு. ட்ரெஸ் எடுத்தானா எடுக்கலையா, ஒரு ஃபோன் பண்ணல. சரி நம்மளாவது அடிப்பான்னு பார்த்தா நம்ம ஃபோனுக்கு எடுக்க மாட்டேங்கிறான். கொழுப்பு எடுத்தவனா இருப்பான் போல. அப்படி என்ன ட்ரெஸ்ஸை தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. வரட்டும் அவனே. ட்ரெஸ் மட்டும் நல்லா இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. மேடம் என்னைய தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கீங்களோ? இல்ல, உங்க அம்மாவை தான் தேடிட்டு இருக்கேன். அட, என் செல்லத்துக்கு கோவம் வருதா? ஏண்டா வந்தே கடிச்சு வச்சிருவேன். எப்ப போன? இம்புட்டு நேரமா? ஒரு ட்ரெஸ் தானடா கேட்டேன், அதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நானே பரவாயில்ல போலயே. தங்கம், உனக்கு எடுக்க போறேன்ல, அப்புறம் பார்த்து பொறுமையா எடுக்க வேண்டாம். அதனாலதான் இம்புட்டு நேரம். என் தங்க சிலைக்கு செதுக்கி வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நான் பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆஹா, ட்ரெஸ்ஸை காமி, அது எப்படி இருக்குன்னு நான் அப்புறமா கமெண்ட் பண்றேன். எங்கடா கையை வீசிட்டு வந்திருக்க? ட்ரெஸ் என் பனியனுக்குள்ளார இருக்கு. ஐயோ நாத்தம் பிடிச்சவன், பனியன்ல இருந்து வெளியில ஏடுறா. ஏற்கனவே ஒழுங்கா தேய்ச்சி குளிக்க மாட்டேன், இதுல சர்ப்ரைஸ்ன்னு பேர்ல பின்னாடி ஒளிச்சு வர வச்சிருக்கியா? ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இல்ல? என்ன? அப்படியே நான் ட்ரெஸ்ல ஒளிச்சு வச்சாலும் உனக்கு கண்ணு தெரியாதா என்ன? கடவுள் உனக்கு இவ்வளவு பெரிய முட்டைக்கண்ணை கொடுத்தது வேஸ்ட் தான் போலயே. இப்ப என்ன சொல்ல வர? உனக்கு நான் ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்ல வர? அது ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதானே? நோ நோ நோ, உனக்கு ட்ரெஸ் எடுத்தது உண்மை, அதை எடுத்துட்டு வந்தது உண்மை. பின்ன எங்க எருமை? கொண்டு வந்து குடுறா. வெயிட் பண்ணிடி, இதோ அங்க சோபால தான் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ, திமுறை பிடிச்சவன். இன்னும் என்னெல்லாம் அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கோ இவங்கிட்ட. ஓய், என்னடா அது கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க? அப்புறம் என் செல்லத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது பண்ண வேண்டாமா? சரி குடு பாப்போம். எனக்கு மட்டும் பிடிக்காத கலரா இருக்கட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. ஏய், இந்த கலரா? நல்லா இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்கா? சத்தியமா சொல்லு, நீதான் இதை செலக்ட் பண்ணியா? ஆமாண்டி, உனக்காக இதை கூட செலக்ட் பண்ண மாட்டேனா? எப்படி ஐயாவோட ஸ்டைல் டேஸ்ட் உனக்கு ஏத்த மாதிரி இருக்குல்ல? ஏதோ. சரி, போய் போட்டுட்டு வா, எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் வெயிட் பண்றேன். சரி. எப்படி இருக்கு? உனக்காகவே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன நீ? இல்ல, இவ்வளோ பர்ஃபெக்டா எடுக்கிற ஆளே கிடையாது. நீ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா கண்டிப்பா யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதானே உனக்கு? நான் உனக்காக பார்த்து பார்த்து ஆசை ஆசையா எடுத்துட்டு வந்தேன்.
யாரோட ஹெல்ப் இல்லாமல் எப்படி எத்தனை கடை ஏறி தெரியுமா எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீ என்னை இந்த அளவுக்கு சந்தேகப்படுற. சரி சரி சரி, நான் ஒன்றும் சந்தேகப்படலை. நீ கண்டிப்பாக சொதப்புவேன்னு தோணுச்சு, அதனால தான்டா கேட்குறேன். ஆமாம், நாங்கள் தான் சொதப்பிக்கிட்டே கிடக்குறோம். உனக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி நீ கேட்டோன்னே வாங்கிட்டு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். அச்சோ, மாமாவுக்கு கோவத்தை பாரு. என்னைய பாருடா. ம், டேய், இப்போ பார்க்க போறியா இல்லையா? பார்க்க மாட்டேன் பொடி. சரி, நான் இந்த ட்ரெஸ்ஸை இங்கேயே ரிமூவ் பண்ண போகிறேன். என்ன? சரியான கல்லண்டா நீ. ஃப்ராடு. ஆசை தோசை அப்பள வடை. நான் இங்கே ட்ரெஸ்ஸை கழட்டுவேன்னு நினச்சியா? அஸ்கு புஸ்கு. என்னடி இப்படி ஏமாத்துற? ஆளை பாரு. ஆமாம், ரொம்ப கோவமாக திரும்பின. இப்போ எங்கே போச்சு உன் கோவம்? அது ஏய், இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வர? உன்னை பார்க்கவும், அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கவும் எனக்கு கோவம்லாம் போயிடுச்சு. அப்படியா? ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த மாதிரி எத்தனை ட்ரெஸ் வேணும் சொல்லு, நானே போய் எடுத்துகிட்டு வரேன். வேற மாதிரிலாம் ட்ரெஸ் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஃப்ராடு. மல்லிகை பாரதி அம்புகளோ, கண்முன்ன தும்புகளோ, அம்பிளி பூணில நம்புகளோ, புஞ்சிரி தும்பிகளோ, முல்ல மலர் மணி செண்டுகளோ, நின்மணி சுண்டுகளோ, தெந்தெறிஞ்சுன்ன வண்டுகளோ, பொங்கின துண்டுகளோ, வச்சுண்டாய் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வச்சுண்டாய் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ், வச்சு சம்பேஸ்துண்டாய் ஃபீலிங்ஸ். மண்ணுக்கு எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா என் மகனே கை நீட்டி அடிச்சிருக்கோம். எல்லாம் இந்த அண்ணன் கொடுக்குற இடம். எப்படியா இருந்தாலும் உன் பொண்ணு என் வீட்டுக்கு தானே வந்தாகணும். அப்ப வச்சுக்கிறேன்டி உன் பொண்ணுக்கும் உனக்கும். என்னை என்ன நினைச்ச? என்ன பேச்சு பேசுற? அப்புறம் அண்ணன் சொத்து தங்கச்சிக்கெல்லாம் கிடையாதா? இவங்க நடுப்புற வருவாங்களாம், சொத்து ஃபுல்லா அமுக்கிவிட்டு போயிருவாங்களாம். எந்த ஒரு நியாயத்துல இது பேசுது? இருக்கட்டும். கீதா மட்டும் காலடி எடுத்து வைக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் நரகத்தை காட்டுறேன் நானு. டேய், என்ன எங்க கிளம்பிட்ட நீ? இது என்ன புதுசா கேக்குற? கடைக்கு வேலைக்கு போறேன். நீயே என் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டீல. காலையில எதுக்குமா ஆரம்பிக்கிற? நான் ஆரம்பிக்கல. இவ்வளவு கோடி சொத்து இருக்கும்போது நீ எதுக்குடா இன்னொரு ஆள் கிட்ட கையேந்தி வேலை பார்க்கணும்? அதெல்லாம் ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சுமா, திரும்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. போடா போ. இப்படி என் பேச்சை கேட்காம போய் தான் அறை வாங்கிட்டு நிக்கிற. எதை பத்திமா சொல்ற? ஓஹோ, உன் அத்தை கிட்ட அடை வாங்கினதெல்லாம் அப்பயே மறந்துடுச்சு. ஆனா நான் எழுதி வச்சதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அத்தை தானேமா, வீடு பரவாயில்ல. என்னை அடிக்கிறதுக்கெல்லாம் அத்தைக்கு உரிமை இருக்கு. இல்ல, எனக்கு புரியல. என்ன இங்க சத்தம்? வாங்க சாமி வாங்க. பெருசா நியாயம் பேசுவீங்களே, இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. என்னாச்சு? நான் 5 லட்சம் ரூபாய்க்கு வட்டி காசு போட்டு எழுதி வச்சேன். அதான் எங்களுக்கு தெரியுமே. அது தப்பா? இவங்க அத்தை மாறு கை நீட்டி அடிச்சிருக்காரு மருமகனை. அது மட்டும் தப்பு இல்லையா? உரிமையா? எந்த ஊர்ல போய் நான் அதை சொல்றது? இப்ப பேசுங்க. நீங்க தான் நியாயத்தை மட்டுமே பேசுவீங்களே. என்னடா ஆச்சு? அப்பா, நான் பாட்டுக்கு கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன், கூப்பிட்டு வச்சு தேவையில்லாம அம்மா தான்ப்பா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. அவன்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவனை பத்தி பேசும்போது டைரக்டா என்கிட்ட பேசுறீங்கல்ல. இப்ப நான் தானே உங்கள்ட்ட கொஸ்டின் கேக்குறேன். நீங்க டைரக்டா என்கிட்ட பேசாம என்ன அவன்கிட்ட தூது போறீங்க? அம்மா, எங்களுக்கெல்லாம் 1000 வேலை இருக்கு. ஓஹோ, நீங்க தப்பு பண்ணா உங்களுக்கு வேலை இருக்கு, அதுவே நான் தப்பு பண்ணா வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்கிட்ட பேசுறது. இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன, நான் காலையில இருந்து பேசுனது கத்துனதெல்லாம் உன் காதுல விழுலையா? திரும்பியும் நான் சொல்லுவேன், அப்புறம் திரும்பியும் புரியலன்னு நிப்பேன். பேசாம டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அனுப்பி விட்டுறேன், சரியா? நான் அதை பத்தி கேட்கல. வேற எதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, கீதா அம்மா அடிச்சது நேத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு காலையில பிரச்சனை பண்ற, அதுதான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். இல்ல, எனக்கு புரியல. நான் ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணா பிரச்சனை பண்றேங்கிறீங்க, பிரச்சனை பண்ணனா ஏன் நேத்தையே பிரச்சனை பண்ணல அப்படிங்கிறீங்க. இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைய? இவனை இத்தனை வருஷமா நான் வளர்த்திருக்கேன், எனக்கு இல்லாத உரிமை அவளுக்கு இருக்கா? என்னைய மட்டும் அந்த பேச்சு பேசுனீங்க, இப்ப எங்க போச்சு உங்க வாய்? எல்லார் வாயும் அங்கதாம்மா இருக்கு. இப்ப என்ன, போய் கீதா அம்மாட்ட போய் சண்டை போடணுங்கிறியா? ஆமா, போடணும் தான். நானா ஒண்ணு அவங்கள ஒண்ணா? எல்லாருக்கும் நியாயம் தான். என்கிட்ட எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசினவே. கீதா அம்மா நான் மட்டும் அப்படியே பொட்டி பம்பா அடங்கி இருக்கான். மா, நானே மன வருத்தத்துல இருக்கேம்மா. எதுக்குமா தேவையில்லாம பேசி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற? எரியுதா? எரியட்டும், நல்லா எரியட்டும். நான் ஏதோ தெரியாதனமா ஒரு 5000 ரூபாய் வட்டி எழுதி வச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு நான் சொல்றதை கேட்காம நீ போறீல்ல, இப்ப பண்ணு பாப்போம். அடிச்சதுனால உன் பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லு பாப்போம். அதெல்லாம் நீ பண்ணவே மாட்ட. ஏன்னா கீதா உனக்கு அவ்வளவு முக்கியம்.
வரட்டும், இங்கதானே வருவா. நான் தானே அவளுக்கு மாமியாரு. அவளை எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருடா. இங்க பாருமா, தேவையில்லாம கீதா மேல ஏதாவது பண்ண நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. நீ மனுஷனா இருந்தா தானேடா, நீ தான் என்னைய பகிச்சுக்கிட்டு மிருகமாயிட்டியே. உன் பேச்சை கேட்கலன்னா நீ இந்த மாதிரிலாம் பேசுவ. பேசு பேசு. கீதா இங்க வரட்டும், அவ எப்படி உன் கூட வாழ்றான்னு நானும் பாக்குறேன். என்னைக்கும் நான் கீதாவை விட்டு தர மாட்டேன். டே போடா, அவளுக்கே உன்னைய பிடிக்கல, பிடிச்சிருந்தா இந்நேரம் வந்திருப்பால. இவன் வந்து கீதாவை விட்டு கொடுக்க மாட்டானா, அவளே நீ வேணான்னு விட்டுக்கிட்டு இருக்கா. எப்பா, கீதா உனக்கு இந்த அளவுக்கு பண்ணும்போதே அவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றியே, இன்னும் கீதா மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட, அவ்வளவுதான். நீ உன்னை கையில பிடிக்க முடியாது போல. என்ன வேணாலும் நடக்கட்டுமா, என் கீதாவை நீ எதுவும் பண்ண முடியாது. அதையும் பார்க்கலாம்டா. நீ என்ன 24 மணி நேரமா அவ கூடவேவா இருக்க போற? இருப்பேன். ஓஹோ, அப்ப கீதாவுக்காக வேலையை விட போற. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. உன்னோட புத்தி என்னன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுதுமா. ச்சே, இவ்வளவு மோசமான ஆளா நீ? அம்மாவா இருந்தா பையன் நல்லா வாழணும்னு நினைக்கணும். ஒரு பையனை வச்சுட்டு அவன் நல்லா சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நீ எல்லாம் என்ன அம்மா? ஏய், டேய் முரளி, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி புள்ள பூச்சிக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன காலையில எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசி மூட ஸ்பாயில் பண்ணிக்கிற? கடைக்கு தானே கிளம்புன, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, டேய் நீ கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன். இதோ பாருமா, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையே, கடைசியில நானும் கீதாவும் தனி கொடுத்தனா தான் போவேன். கீதாவாமா கீதா, அவளே இன்னும் வீட்டுக்கே வரல, அதுங்காட்டி இவன் தனி கொடுத்தன போறத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்றது? ஹலோ மேடம். என்ன? இல்ல, உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? யோ, வந்ததுல இருந்து நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்பி கேட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல, உனக்கு கீதா இந்த வீட்டுக்கு வரணுமா இல்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு நீ என்ன யோசிச்சிருப்பனா, கீதாவோட அம்மா ராஜு எப்படி உன்னை இப்படி பேசலாம் அப்படிங்கறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? அதாவது முரளியை அடிச்சதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா முரளிக்கான வட்டி காசே நீ போட்டவ. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா இவ்வளவு திமுறா வாடி பொடின்னு பேசினதுதான் உனக்கு பிரச்சனையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பொட்டி பம்பா அமைதியா இருந்த மைனி இப்ப எந்த தைரியத்துல உன்னையும் உங்க அம்மாவையும், அதாவது சின்னம்மாவையும் இந்த பேச்சு பேசியிருக்காங்களே, இதை இப்படியே விட்டா இவங்க இன்னும் பேசுவாங்களே அப்படின்ற நினைப்பு தானே? யோ, ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிடு. இப்பதானே நான் கேட்டேன், இதுதானே உன் பிரச்சனை. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை கூட்டி வச்சுக்கிட்டு அவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி உன்னை இப்படி அடிச்சுட்டாங்க, நீ இப்படி சொல்லு வையேன்னு எதுக்கு பேசிட்டு இருக்க? டைரக்டா சொல்ல வேண்டியதானே, உன் மாமியார் எப்படிடா என்னை பேசலாம் அப்படி இப்படின்னு. அப்படியே மக மேல அக்கறை உள்ள மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. பாவம் உன் பையன் கேட்கேன், ஒண்ணுமே புரியல அவனுக்கு. நான் தான் உன் கூட இத்தனை வருஷமா குப்பை குட்டுறேனே, நீ எதுக்காக சண்டை போடுவ, எதுக்கு கோவப்படுவ, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் உன்னை நான் திரும்ப திரும்ப கேட்டேன். நீ திரும்ப திரும்பவும் அதேதான் ஆணித்தரமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னது கரெக்ட் தானே? உன்கிட்ட பேசுறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா நான் நல்லவங்க சைடு தானே இருக்கேன். உன் சைடு இருந்திருந்தா இன்னும் 4 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு உன்னை ஏத்தி விட்டுருக்கலாம். எனக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. ஒண்ணு பண்றியா, நான் வேணா உனக்கு ஐடியா தரேன். என்ன? உன் சின்னம்மா இருக்குல்ல, சின்னம்மா அதுகிட்ட போன் அடிச்சு இப்படி பேசிச்சு அப்படி பேசிச்சுன்னு ஒரு 4 நாளைக்கு இதே கதையே பேசு. அப்பதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீயும் உன் சின்னம்மாவும் ஒண்ணுதான். உங்ககிட்ட பேசிட்டு என் வேலையை மறந்துட்டேன் பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலை இல்லாதவங்க தான் போன் பேசிட்டு புறணி பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு தான் அந்த வேலை நிறைய இருக்கே, நீ அதை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். வரட்டா? வீட்டுல உள்ளது எல்லாம் கொழுப்படுத்ததா இருக்கு. இருக்கட்டும். எல்லாம் கீதாவுக்கும் முரளிக்கும் கல்யாணம் ஆன திமுறல இருக்குங்க. எங்க இருந்தாலும் இங்க தானே வரணும். அவ வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு. அப்ப தெரியும் இந்த கஸ்தூரி யாருன்னு.